லக்ஷ்மி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு போய் கொடு. என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அவங்க இங்க இல்ல, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அவங்களா போகல, நீங்க போக சொல்லிருக்கீங்க இல்ல? ஆமா, நாங்க தான் போக வச்சோம். அவன் ஒருத்தனால நிச்சயமா துரைப்பாண்டியை எதிர்த்து நிக்க முடியாது. ஒரு துரைப்பாண்டி இல்ல, 1000 துரைப்பாண்டி வந்தாலும் சக்தியை ஒண்ணும் செய்ய முடியாது. நாம பழைய பெருமையோடு இந்த ஊர்ல வாழணும். மறுபடியும் எழுந்த சொத்தெல்லாம் நமக்கே கிடைக்கணும்னு ஒண்ணும் ஆசைப்படல. நாம 3 பேரும் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு விதவிகளா நிக்கிறோம். இவ என்னடி பாவம் பண்ணா? இந்த அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் சாதாரண ஏழை பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட இல்லாம இருக்காளே. இவ எப்பவும் சந்தோஷமா வாழணும். எல்லா பெண்ணுங்களையும் போல இவ கழுத்திலேயே ஒரு தாலி ஏறணும். இந்த அரண்மனைக்கு ஒரு வாரிசு வரணும். இதுதான் என் ஆசை. அக்கா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அவ உயிரோட நம்ம கண் முன்னால வாழ்ந்தா போதும்னு நான் ஆசைப்படுறேன். துரைப்பாண்டி இருக்கிற வரைக்கும் நீ ஆசைப்படுற எதுவுமே நடக்காதுக்கா. நடக்கும். சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தை கரையேற்றணுங்கிறதுக்கா கடவுளா பார்த்து அவன் இங்க அனுப்பி வச்சிருக்காரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களேம்மா. இனிமே இந்த அரண்மனைக்குள்ள வந்தா அவனோட தான் வருவேன். சரிமா அக்கா? எங்கடி உங்க அக்கா? தெரியாது. யாரோ 2 ஆம்பளைகளை கூட கூட்டிட்டு வந்தாளாமே. சொல்லு. ஐயா, அந்த 2 பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. என் அனுமதி இல்லாம இந்த அரண்மனையை விட்டு வெளியே போனவா திரும்பி வரவே மாட்டா. விட்டுட்டு போயிடாது சக்தி. இல்ல, நான் சொல்றது கேளு. சொல்லு, நான் ஏன் உன்னை இந்த மணிக்கு காவல நான் கொண்டு வந்தேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ பழஞ்சு போயிருக்கிற இந்த அரண்மனை ஒரு காலத்துல இந்த ஊருக்கே கோயிலா இருந்தது. அந்த கோயில வாழ்ந்த தெய்வம் தான் புருஷன். சித்தப்பா, இப்பதான் அறுவடை ஆரம்பிச்சு வச்சேன். ஆமா, சின்னம்மா பெருமாண்டி எல்லாம் வந்து எனக்கே மரியாதை இல்ல, இதுல அவங்க வேற வந்து அவமானம் பண்ணுமா? சித்தப்பா, என்ன சொல்றீங்க? ஏன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் அர்த்தா கதிர் கைக்கு வராதா? நல்ல நேரம் முடிஞ்சு சரியா ராகு காலத்துல வந்துருக்கீங்க. உங்களுக்காக காத்திருந்தா என்ன ஆகுறது? அவர் சார்பில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்க? எல்லார் குடும்பத்திலும் ஒருத்தர் 2 பேர் சரியா இருக்க மாட்டாங்க. உங்க குடும்பத்துக்கு உங்க சித்தப்பா.
சரியில்லை. எது சரியில்லைங்கிற? எந்த பொண்ணு பார்த்தாலும் தப்பா நடந்துக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, வேலைக்காரி பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. வாய மூடுறி. மருமகளாச்சேன்னு சும்மா விடுறேன். வேற எவ்வளவு இப்படி பேசிருந்தா நடந்திருக்கிறத வேற. நீ இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் தாண்டி ஆகுது. நான் அவரு கூட 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் புருஷன் ஒரு குழந்தை மாதிரி. இங்க பாரு, உங்க அப்பா பொம்பளைகளை பார்த்தா கொஞ்சம் சொல்லுதான் விடுவாரு. ஆம்பளைன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, நானும் அப்படிதான். இன்னும் அதுக்கு மேல சொல்லட்டுமா, இவன் வளர்ந்து வந்தான்னு வச்சுக்கிய, இவனும் அப்படிதான் இருக்க போறான். அதுக்காக இதை பெருசு பண்ணிட்டு அப்படி இப்படின்னு எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா இப்பா பேசணும்னு வச்சுக்க, பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். புக்கு வேணுமா? எட்டலையா? இந்தா, நல்லா படிக்கணுமா? என்ன வயசு? 16. நல்லா இரு, நல்லா இரு. சபாஷ். குட் மார்னிங் சார். என்ன சார், கிளாஸுக்கு போகாம லைப்ரரி எடுக்க போறேன்? ரெஃபரன்ஸ்க்காக ஒரு புக் எடுக்க போறேன் சார். போப்போ. யோ சார், டேபிள் மேல மோதிரத்தை கட்டி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க சார். மோதிரத்தை இங்க காணோம். என்னது, மோதிரத்தை காணுமா? சார், மோதிரம் இங்க இல்ல சார், வேற எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க. மோதிரம் இல்லையா? இங்கதானே வச்சேன். யார் எடுத்துப்பா? சார், நான் எடுக்கல சார். பொண்ணுங்களா வாங்க, எழுந்துருங்க. டேபிள் மேல மோதிரத்தை வச்சிருங்க. உங்களை யார் எடுத்தது சொல்லுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சந்தேகப்படுறாங்க சார், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சார். யோ, நீனே வக்காலத்து. இந்த மாதிரி பொண்ணுங்களா, உங்க எல்லாருக்கும் சின்ன வயசு, தெரியாம எடுத்திருப்பீங்க. ஒழுங்கா மரியாதையை கொடுத்துருங்க. ஓஹோ, இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? யோ, போலீஸுக்கு அப்படியா? இவங்க எல்லாரும் ஜெயில போட்டா உண்மை தானா வரும். நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, போலீஸையும் கூப்பிட விடணும். எப்படி? ஒவ்வொருத்தரா என் ரூமுக்கு வாங்க, சோதனை போடணும். சார் வேண்டாம் சார், பாவம் சார். யோ, இது ஏன் ஸ்கூல்? நீ என்கிட்ட வேலை பாக்குற, புரியுதுல? ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்த உள்ள அனுப்பு. டேய் வா வா. ஒரு மோதிரத்துக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என் ஸ்கூலு என் பொண்ணுங்க, கரெக்ட சொன்ன கேட்டுனானுங்க. பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்தேன். பணம் எவ்வளவு வேணும்னு கேட்க சொல்லு, தரேன். இந்த திமிர் பிடிச்சவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கயா. நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கற்பகம், என் குடும்ப மானமே இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் புருஷன் ரொம்ப நல்லவரு. அவர் நிச்சயமா இந்த ஊர் சொல்ற மாதிரி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. நீதான் எப்படியாவது உன் புருஷன் கிட்ட சொல்லி அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம பாத்துக்கணும். என் புருஷன் கொடுக்கிற தீர்ப்பு என்னைக்குமே நியாயமானதா தான் இருக்கும். அது நான் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. கற்பகவல்லி, உன் புருஷன் கொடுக்கிற தீர்ப்புனால என் புருஷனுக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். வண்டி எடுப்பா. செஞ்ச தப்பை இவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும்
துண்டை விரிச்சு இவங்க கால்ல விழுந்து இவர் மன்னிப்பு கேட்கணும். ஏய் சந்திரபாண்டி, யார பார்த்து காலில் விழ சொல்ற? நான் ஒரு சித்தப்பாடா. பெத்த அப்பனா இருந்தாலும் தீர்ப்பு இதுதான். இங்க உறவு கிடமில்ல. டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா யார் காலையும் விழுக மாட்டார், தெரிஞ்சுக்கோ. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு கால்ல விழணும், இல்லன்னா விழ வைப்போம். எந்த பஞ்சாயத்து கட்டுப்பாடு என்ன பண்ண முடியாது. காலைல வந்து மன்னிப்பு கேட்கறா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் அடிச்சே கொண்டு வர்றான். ஊர் ஜனங்க கையில அடிபட்டு சாகிறத விட செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இந்த கம்யூனாஜி பசங்க யாரு காலையும் நம்ம உழுக வேண்டிய தேவையில்லை. வேண்டாம்